الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد صدق الله رسوله الرؤيا بالحق لتدخلن المسجد الحرام إن شاء الله آمنين محلقين رؤوسكم ومقصرين لا تخافون فعلم ما لم تعلموا فجعل من دون ذلك فتحا قريبا هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد صدق الله رسوله الرؤيا بالحق لتدخلن المسجد الحرام إن شاء الله آمنين محلقين رؤوسكم ومقصرين لا تخافون فعلم ما لم تعلموا فجعل من دون ذلك فتحا قريبا هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. சூரத்துல் ஃபத்ஹுடைய 27, 28வது வசனங்கள். சூரா ஃபத்ஹுடைய இந்த 27வது வசனம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஸுல்காதா மாதம் உம்ராவுக்கு செல்லுவதற்கான காரணமாக அமைந்த வசனம் இதுதான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவொன்று கண்டார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கனவு, அதாவது நபி அவர்களும் சஹாபாக்களும் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு, மக்கா முக்கர்ரமாவுக்கு செல்வதை போன்று கனவு கண்டார்கள். அந்த கனவுக்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 சஹாபாக்களை அழைத்து கொண்டு மக்காவுக்கு புறப்பட்டு சென்றார்கள். ஏனென்றால் கனவு என்று சொல்லும் பொழுது நபிமார்களுடைய கனவு அனைத்துமே உண்மையானது. அதில் எந்தவிதமான ஷக்கு, சந்தேகம் கிடையாது. சென்ற வாரமும் நாம் சொல்லியிருந்தோம், இஸ்லாமிய பார்வையில் கனவு, இதில் முதலாக நாங்கள் கனவு சம்பந்தமாக படிப்பதாக இருந்தால், பார்ப்பதாக இருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நபிமார்களுடைய இன்னும் மற்றவர்களுடைய 7 வகையான கனவுகளை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். 7 வகையான கனவுகளும் வித்தியாசமான கனவுகள். ஒரு மனிதன் பார்க்கக்கூடிய கனவு எந்தளவு உண்மையானது, கனவு பார்ப்பதற்காக விசேடமான துவாக்கள் இருக்கிறது. நல்ல கனவு காண்பதற்கு வேறு துவா இருக்கிறது. கெட்ட கனவுகள் கண்டால் பாதுகாவல் தேடுவதற்கும் வேறு துவாக்கள் இருக்கிறது. இந்த கனவுகளில் வரலாற்று அடிப்படையில் முதலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா சாஃபாத் 99வது ஆயத்திலிருந்து 107வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் ஒரு கனவை தெளிவுபடுத்துகிறார். அது யாருடைய கனவு என்றால், ஹஸ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கனவு. இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டார்கள். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கனவை அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள். இப்போதான் உங்களுக்கு விளங்கும், அப்போ நான் வாழ்க்கையில் கண்ட கனவுகள் எல்லாம் அது நடக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்றிரவு கனவு கண்டதோடு நாளை நடப்பதல்ல. கனவு கண்டு சில நேரம் 40 ஆண்டுகளுக்கு பிறகும் நடக்கும். விடயம் நடக்கும் பொழுது சிந்தனைக்கு படும், இதை கனவுல கண்டேனே. ஒரு விடயம் நடக்கும் பொழுது சிந்தனைக்கு படும், இதை கனவுல கண்டேனே நான். உலகத்தில் யாருமே கனவை மறுத்தவர்கள் கிடையாது. எவ்வளோ உண்மையான விடயங்களை மறுத்தவர்கள் இருக்கிறார்கள். فَلَمَّا بَلَغَ مَعَهُ السَّعْيَ قَالَ يَا بُنَيَّ إِنِّي أَرَى فِي الْمَنَامِ أَنِّي أَذْبَحُكَ فَانظُرْ مَاذَا تَرَى قَالَ يَا أَبَتِ افْعَلْ مَا تُؤْمَرُ ستجدني إن شاء الله من الصابرين فلما أسلما وتله للجبين وناديناه أن يا إبراهيم قد صدقت الرؤيا إنا كذلك نجزي المحسنين إن هذا لهو البلاء المبين وفديناه بذبح عظيم
இதுதான் முதலாவது கனவு. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு பிள்ளையத்தா, ரப்பி ஹபிலி மினஸ் ஸாலிஹீன். அல்லாஹ் ஹஸரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் கொடுத்தார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் ஹாஜரையும் பலஸ்தீனிலிருந்து மக்காவில் வந்து விட்டு ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய்விட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போனதற்கு பிறகுதான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ் நான் எனது மகனை பார்க்க வேண்டும். அல்லாஹ் பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கைப்பிள்ளையாக தான் விட்டு சென்றார்கள். பிள்ளை வளர்ந்து விளையாடுற வயது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு வருகிறார்கள். மக்காவை நெருங்கும் பொழுது ஒரு கனவு காண்றார்கள். என்ன கனவு என்றால் மகனை அறுப்பதை போன்ற கனவு. மகனை இதை வச்சு குர்ஆன்ல மகனை அறுக்கிறதுக்கு ஆதாரம் இருக்குதுன்னு எந்த புத்திசாலியும் பேசிடக்கூடாது. முன்துண்டை எடுத்து பின்துண்டை விட்டு, உலகம் அப்படித்தானே போகுது. முன்துண்டை எடுக்கிறது, பின்துண்டை விடுறது. குர்ஆன் இப்படி பேசுது, அவர் பயான் இப்படி. இப்ப கனவு கண்டுட்டாங்க. கனவை கண்டுட்டாங்க மகனை அறுக்கிறது போல. ஏன்னா நபிமார்களுடைய கனவு உண்மை. வந்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை ஹாஜர் வளர்த்து வச்சிருந்தார். ஹாஜர் வளர்த்து வச்சிருந்தாங்க. எப்படி வளர்ப்பு என்றா, வாப்பா உம்மாவுடைய சொல்ல தட்டுறதில்லை மகன், அப்படி வளர்த்து வச்சிருந்தார். வந்ததோட மகனை பார்த்து சொன்னாங்க, மகனே, காலையா புனைய, பாவித்த வார்த்தையை பாருங்க, காலையா புனைய, அருமை மகனே, இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக், உங்களை அறுப்பதை போல ஒரு கனவு கண்டேன் நான். கனவு ஃபந்துர் மாதா தரா, மகனே உங்களோட ஆலோசனை என்ன? கனவு கண்டு அறுக்கிறத போல உங்களை அறுக்கத்தான். மகன் சொன்ன பதில், قال يا أبت افعل ما تؤمر, பாப்பாவே எதை ஏவப்பட்டீர்களோ அதை செய். ستجدني إن شاء الله من الصابرين, என்னை பொறுமையாளனாக கண்டுகொள்ளுவீர்கள். நான் சபரா இருப்பேன். நீ எதை ஏவப்பட்டீங்களோ கனவுல அதை செய். சரி என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டி எடுத்துட்டு மினாக்கு போனாங்க. மினா ஹஜ்ஜில் குர்பான் கொடுப்போமே, அதில் தானே குர்பான் வந்தது, உதுஹியா வந்து அதில் தானே. கூட்டிட்டு போய் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா அஸ்லமா, ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்டாங்க, நான் அறுக்கிறேன், நீங்க தூங்கு படு. வதல்லஹு லில்ஜபீன், முகத்தை பார்த்து அறுக்கேலுமா? முகத்தை பார்த்து அறுக்கேலாதே, அப்படியே நெத்திய கீழே வச்சு படுக்க வச்சாங்க. படுக்க வச்சு என்ன செஞ்சாங்க? கத்தி எடுத்து கழுத்தில் வைக்கிறாங்க. இந்த நேரம் அல்லாஹ் உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்தான். வநாதைனாஹு ஐயா இப்ராஹிம், இப்ராஹிமே கத் ஸத்தக்தர் ருயா, கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். அல்லாஹ் சொன்ன வார்த்தை இல்லை. கனவு என்கிறது பொய்யல். கனவை உண்மைப்படுத்திட்டீங்க இப்ராஹிம். அல்லாஹ்க்கு தேவை மகனை அறுக்கிறதல்ல, அல்லாஹ்க்கு தேவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கல்பில் மகனா அல்லாஹ்வா, இதை பார்க்கிறோம்.
மகனா அல்லாவா, இதை பார்க்கணும், அவ்வளவுதான். அல்லாஹ் கண்டுபிடிச்சான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கல்பில் மகன் இல்லை, அல்லாஹ் இருக்கிறான். உடனே அல்லாஹ் சொன்னான், இன்னா கஸாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், இவ்வாறுதான் நல்லவர்களுக்கு கூலி தருவோம். இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், இப்ராஹிம் இது பெரிய ஒரு சோதனை, வெற்றி அடைஞ்சிட்டீங்க சோதனையில். வஃபதைனாஹு பிذிப்ஹின் அதீம், வரலாறுகள் சொல்லுது அல்லாஹ் வானத்திலிருந்து ஒரு ஆட்டை இறக்கினான், இதை குர்பான் கொடு. அப்ப குர்ஆன் சொல்லக்கூடிய முதலாவது கனவு இதுதான். அதாவது வரலாற்று அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கனவு. இரண்டாவது கனவு, குர்ஆன் சொல்லக்கூடிய இரண்டாவது கனவு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவு. இது அல்லாஹ் சூரா யூசுப் 4வது 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றார், إذ قال يوسف لأبيه يا أبت إني رأيت 11 كوكبا والشمس والقمر رأيتهم لي ساجدين قال يا بني لا تقصص رؤياك على إخوتك فيكيدوا لك كيدا إن الشيطان للإنسان عدو مبين. ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவு, கிட்டத்தட்ட 9 அல்லது 12 வயசுல இந்த கனவை கண்டாங்க. என்ன கனவு? சின்ன பிள்ளை தானே, கனவை கண்டதோட வாப்பா கிட்ட வந்து சொல்றார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 2 திருமணம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா உண்டு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புன்யாமீனுடைய உம்மா ஒரு தாய், இன்னொரு தாய்க்கு கிடைத்ததுதான் மற்ற சகோதரர்கள் எல்லாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவை கண்டதோட வந்து சொல்றாங்க, வாப்பா யா அபதி, வாப்பா நான் ஒரு கனவு கண்டேன், 11 நட்சத்திரம், 11 கௌகபா 11 நட்சத்திரமும், வஷ்ஷம்ஸ வல் கமர் சூரியன் சந்திரன் எல்லாமே எனக்கு சுஜூத் செய்யும், எனக்கு எல்லாமே சுஜூத் செய்யும். கனவை கேட்ட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா மகனை பார்த்து சொன்ன ஒரே ஒரு உபதேசம், قال يا بني, அருமை மகனே, لا تقصص رؤياك على إخوتك, உன்னுடைய கனவை சகோதரர்களிடம் சொல்லிடாத. யார்கிட்ட சொல்லிடாத? சகோதரர்கள்ட்ட மட்டும் கனவை சொல்லிடாத. فَيَكِيدُوا لَكَ كَيْدًا, உனக்கு சூழ்ச்சி செய்வார்கள். கனவை சொல்லி சூழ்ச்சி செய்வார்களா? கனவு அப்படி சாமான். பின்னால ஒருவர் உயரப் போவது கனவில் காட்டப்படும். ஒருவர் பின்னால உயரப் போவது எதில் காட்டப்படும்? சஃபியா பின்த் ஹுயை பின் அக்தப், ஹைபர்ல இருந்த பெண், ஒரு நாள் தன்னுடைய கணவன்கிட்ட சொல்றா, நான் ஒரு கனவு கண்டேன், ஒரு சந்திரன் இந்த மடியில் வந்து அப்படியே விழு. என்ன கணவன்கிட்ட கூட கனவை சொல்லக்கூடாது என்றது சொல்றது, சகோதரர்களே சொல்ல. அப்ப யார்கிட்ட சொல்றது கனவை? கனவை ஒரு ஊர்ல தேர்ச்சி பெற்ற ஒருவரை உருவாக்கணும், கனவுக்கு பதில் சொல்றது. தேர்ச்சி பெற்ற ஒருவர் உருவாக்கப்படணும். எப்படி ஒரு வைத்தியர் தேவையோ, ஒரு இன்ஜினியர் தேவையோ, ஒரு காதி தேவையோ, ஒரு தலைவர் தேவையோ, ஒரு கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒருவர் தேவை.
இந்த சஃபியா சொன்னாங்க, கனவொன்று கண்டேன், என் மடியில் சந்திரன் ஒன்று விழு. கணவன் கேட்டதோடு என்ன செஞ்சார், கன்னத்தில் அரைஞ்சிட்டார். கனவு கேட்டதோடு அரைஞ்ச, அவருக்கு தெரியாது. சஃபியா கேட்டாங்க, ஏன் அரைஞ்சிங்க? அவன் சொன்னான், நீ வெகு சீக்கிரமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிக்க போறாய். விளக்கம், சந்திரன் என்ற நபி அவங்க ஏண்டா அப்ப யஹூதி, அவர் சஃபியா யஹூதி. அதே மாதிரி நடந்தது. நபி அவங்க ஹைபரை பிடித்த நேரம் சஃபியாவை திருமணம் செஞ்சார். அதே நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கனவு கண்டாங்க, 3 சந்திரன் அவங்களோட மடியில வந்து விழுது. 3 சந்திரன் அவங்களோட மடியில வந்து விழுது. அந்த காலத்தில் கனவுக்கு விளக்கம் சொல்வதில் பிரபல்யமானவர் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. வாப்பா கிட்ட போய் சொல்றாங்க, வாப்பா கனவு கண்டேன், 3 சந்திரன் என்ற மடியில வந்து விழுது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, 3 பேர் உன்னுடைய வீட்டுக்குள் அடக்கம் செய்யப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு. அப்ப கனவை யாரிடமும் சொல்லக்கூடாது. தகுதியான ஒருவரிடம் மாத்திரம் கேட்டு பதில் எடுக்கும். மனைவி கணவன்கிட்ட, கணவன் ஹஸரத்துக்கிட்ட. ஏன்? யார் ஹஸரத் அல்ல, யார் முதல் விளக்கம் சொல்றாரோ அது நடந்துடும், பின்னால வரும். அதெல்லாம் ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மகனே கனவை மாத்திரம் சகோதரர்கள்ட்ட சொல்லிடாத. ஏன்? இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன். நிச்சயமாக ஷைத்தான் பகிரங்க விரோதியாக இருக்கிறார். அப்ப இந்த கனவை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டார். சின்ன பிள்ளை தானே, நானாமாட்ட சொல்லிதான் நானாமார் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் கிணத்துல போட்டது. இந்த கனவை கண்டு 12 வயசுல கனவு கண்டாங்க. சில தஃப்சீர்களில் 40 வருடத்துக்கு பிறகுதான் இந்த கனவுடைய விளக்கத்தை கண்டாங்க. எத்தனை வருஷத்துக்கு பிறகு? சூரா யூசுப் 100வது ஆயத்தில் அல்லாஹ் அந்த விளக்கத்தை சொல்றார். என்ன விளக்கம்? وَرَفَعَ أَبَوَيْهِ عَلَى الْعَرْشِ وَخَرُّوا لَهُ سُجَّدًا وَقَالَ يَا أَبَتِ هَذَا تَأْوِيلُ رُؤْيَايَ مِنْ قَبْلُ قَدْ جَعَلَهَا رَبِّي حَقًّا. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்திலிருந்து வெளியே வந்து மாளிகைக்கு போய், ஜெயிலுக்கு போய், கடைசியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ருடைய கவர்னராக மாறி மிஸ்ருடைய ஆட்சி கையில் கிடைக்குது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தையும் தாயையும் சகோதரர்களையும் மிஸ்ருக்கு வரவழைத்து தன்னுடைய சிம்மாசனத்தில் அனைவர்களையும் உட்கார வைத்து விட்டு, எல்லோருமே அந்த காலத்தை சுஜூத் செய்கிற பழக்கம் இருந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிம்மாசனத்தில் இருக்கிறாங்க, 11 சகோதரர்களும் சிரம் பண்ணிறாங்க. அப்பதான் சொன்னாங்க, வாப்பா ஹாதா தஅவீலு ருயாய் மின் கபில். 12 வயசுல கண்ட கனவுக்குரிய விளக்கம் என்ன? 12 வயசுல கண்ட கனவு என்ன? அல்லாஹ் மிஸ்ருடைய சிம்மாசனத்தை உட்கார வைத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். 11 சகோதரர்கள் தான், 11 நட்சத்திரம். சூரியன் உம்மா, சந்திரன் வாப்பா. இது குர்ஆன் சொல்லக்கூடிய 2வது கனவு. 3வது 4வது கனவு. குர்ஆன் சொல்லக்கூடிய 3வது 4வது கனவு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ருடைய அரண்மனையில் இருக்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை பார்த்து மயங்கினால் மிஸ்ருடைய அசீஸுடைய மனைவி. கடைசியில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க,
இந்த ஃபித்னாவில் மாற்றதை விட நான் ஜெயிலுக்கு போகிறேன். ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய, நான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்ட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஜெயிலில் இருக்கும் பொழுது ஜெயிலில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட பக்கத்தில் இருக்கிறாங்க 2 வாலிபர்கள். இவங்க கண்ட கனவு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலுக்குள்ள தான் தாவத் கொடுத்தாங்க, இஸ்லாமிய தாவத். இந்த நேரம் 2 வாலிபர்கள் கனவு கண்டு வாராங்க. வதஹல மஅஹு ஸிஜின், இந்த 3வது 4வது கனவு அல்லாஹ் சூரா யூசுப் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றார், வதஹல மஅஹு ஸிஜின ஃபதயான் قال أحدهما إني أراني أعصر خمرا وقال الآخر إني أراني أحمل فوق رأسي خبزا تأكل الطير منه نبئنا بتأويله إنا نراك من المحسنين. சொல்றாங்க 2 வாலிபர்களும். ஒரு ஆள் சொல்றார் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து, யூசுப், நான் ஒரு கனவு கண்டேன், சாராயம் புளிவதை போல கனவு கண்டேன். இன்னி அரானி ஆசிரு ஹம்ரா, நான் கனவு கண்டேன் சாராயம் புளிவதை போல கனவு கண்டேன். ஒரு ஆளுடைய கனவு. மற்றவருடைய கனவு, இன்னி அரானி அஹ்மிலு ஃபௌக ரஅஸி ஹுப்ஸா, தலைக்கு மேல ரொட்டியை சுமந்து கொண்டிருக்கிறேன். ரொட்டி இருக்குது என்ற தலைக்கு மேல. தக்குலு தைரு மின், அந்த ரொட்டியை பறவைகள் வந்து சாப்பிடுது. நப்பினா பிதஅவீலி, இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுங்க. இன்னா நராக மினல் முஹ்சினீன், உங்களை நல்லவராக நாங்கள் பார்க்கிறோம் என்றாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவை கேட்டதோட அவங்களுக்கு பதில் சொல்ல இல்லை. அல்லாஹுவை பற்றி எல்லாம் விளங்கப்படுத்திட்டு கனவுக்கு விளக்கம் சொல்றாங்க. 3வது 4வது கனவு குர்ஆனுடைய, யா சாஹிப இஸ்ஸிஜின், ஜெயிலில் இருக்கிற தோழர்களே, அம்மா அஹதுகுமா ஃபயஸ்கி ரப்பஹு ஹம்ரா, சாராயம் புளிவது மாதிரி கண்டீங்களே கனவு, உங்களுக்கான விளக்கம், நீங்க மன்னருக்கு சாராயம் புளிஞ்சு குடிப்பீங்க. இது போறோம், இதுதான் உங்களோட தொழில். மன்னருக்கு சாராயம் புளிஞ்சு கொடுப்பீங்க, இதுதான் தொழில். அடுத்தவர் தலையில் ரொட்டியை சுமந்திருக்கிறாரே, பறவை சாப்பிடுதே, இவருக்கு சொன்னார்கள், வஅம்மல் ஆஹர் ஃபயுஸ்லப் ஃபதஅகுலு الطير من رأسه قضي الأمر الذي فيه تستفتيان. 2வது நீங்க கண்டீங்களே கனவு, அதற்குரிய விளக்கம், நீங்க சிலுவையில் ஏற்றப்படுவீர்கள். எப்படி விளக்கம் மாறு? ஃபயுஸ்லப், நீங்க சிலுவையில் ஏற்றப்படுவீர்கள். ஃபதஅகுலு الطير من رأسه, உங்களுடைய தலையை பறவைகள் வந்து கொத்தும். ரொட்டியை கொத்துறண்டா கனவுக்கு விளக்கம் என்ன? உங்களோட தலையை பறவைகள் வந்து கொத்தும் அப்படின்ட்டு, இதுதான் உங்களோட விளக்கம் அப்படின்ட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த முதல் ஆள் இருக்கிறாரே, மன்னருக்கு சாராயம் புளிஞ்சு கொடுக்க போறாரே, இவரை பார்த்து சொன்னாங்க, وَقَالَ لِلَّذِي ظَنَّ أَنَّهُ نَاجٍ مِّنْهُمَا اذْكُرْنِي عِندَ رَبِّكَ, சொன்னாங்க, நீ அரசர்கிட்ட போகாய், போனா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க, யூசுப் ஜெயிலில் இருக்கிறார். யூசுப் எங்க இருக்கிறார்? ஜெயிலில் இருக்கிறார்ன்றதை ஞாபகப்படுத்தி அல்லாஹ் கோபமடைந்தார் இந்த வார்த்தையால். ஏன்? கிணத்துல போட்ட பொழுது பாதுகாக்க நான் அனுப்பினேன் உங்களுக்கு ஆள், கிணத்திலிருந்து உங்களை வெளியெடுத்து பாதுகாத்தது நான், மிஸ்ருடைய கோட்டைக்கு அனுப்பினது நான். இந்த நேரம் ஒரு மஹ்லூக்க நம்பிட்டீங்களே,
ஒருவன்கிட்ட சொல்லி அனுப்புறீங்களே என்னை பத்தி சொல்லு அப்படின்னு. ஷைத்தான் ஃபஅன்சாஹு ஷைத்தானு ذிக்ர ரப்பி, ஷைத்தான் அப்படியே மறக்கடிச்சிட்டான் அவனுக்கு. ஃபலபித ஃபிஸ் சிஜ்னி பிضع சினீன், கிட்டத்தட்ட 13 வருடம் ஜெயிலில் இருந்தார். எவ்வளோ காலம் இது? குர்ஆன் சொல்லக்கூடிய எத்தனையாவது கனவு? 3ம் 4ம். இப்போ 4 கனவு முடிச்சு, இன்னும் 3 கனவு இருக்கு குர்ஆனுடைய. 5வது கனவு மிஸ்ருடைய மன்னன் கண்ட கனவு. மிஸ்ருடைய மன்னன் சூரா யூசுப் 43லிருந்து 46வது ஆயத்து வரைக்கும். وقال الملك إني أرى 7 بقرات سمان يأكلهن 7 عجاف و7 سنبلات خضر وأخر يابسات يا أيها الملأ أفتوني في رؤياي إن كنتم للرؤيا تعبرون قالوا أضغاث أحلام وما نحن بتأويل الأحلام بعالمين. ஒரு நாள் காலையில் மிஸ்ருடைய மன்னர் அசீஸ் வேற மலிக் வேற. சூரா யூசுஃபை பூர்த்தியாக படித்தா தான் விளங்கும். ஏன்னா அசீஸு மிஸ்ரோட தானே மனைவியோட பிரச்சனையில தான் ஜெயிலுக்கு போனது. பொம்பளை பிரச்சனை ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இது அசீஸுக்கு மேல இருந்தவர் தான் மலிக். மலிக் ஒரு நாள் காலையில் வந்து சொல்றார், நான் 7 கொளுத்த மாடுகள், எல்லா மினிஸ்டர்ஸை வச்சு சொல்றார், நான் கனவொன்று கண்டேன். இன்னி அரா 7 பகராத்தின் சிமான், கொளுத்த 7 மாடுகள், யக்குலுஹுன்ன 7 இஜாஃப், மெலிந்த 7 மாடுகளை சாப்பிடு கனவுல. அடுத்தது வஸபஅ சும்புலாத்தின் ஹுதுர், பச்சை பசுமையான 7 கதிர்கள். சும்புலாத்தன என்ன? கதிர்கள். وأخر يابسات, இன்னும் 7 காய்ந்த கதிர்கள். இதுதான் கனவு. சில கனவு மூடலாவே இருக்கும். கனவுல போவோம் வேண்டாம், இந்த கிழமை வார கிழமை கனவுல தான் போவோம் தஃப்சீர் இன்ஷா அல்லாஹ். படிக்கிறவங்க படிச்சு கொள்ளுங்க, நோட் பண்ணிக்கொள்ளும். அறிவு குறைஞ்சிட்டே இது, அழிஞ்சிட்டு அப்படி. அதனால தேடி கொண்டு வந்திருக்கிறோம், தேவையானவங்க அதை படிச்சு எடுத்துக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப மூடலான கனவு. 7 கொளுத்த மாடு, 7 மெலிந்த மாடை சாப்பிடுது, 7 பச்சை கதிர்கள், 7 காய்ந்த கதிர்கள். கனவை கண்டதோட மன்னனுக்கு ஏதோ பட்டுட்டு அப்ப வந்து சொல்றார், யா அய்யுஹல் மலா அஃப்தூனி ஃபீ ருயாய். இந்த கனவுக்கு விளக்கத்தை சொல்லு. கனவுக்கு என்ன, மன்னர்கள் அரசர்கள் கனவு கண்டா கவனமா இருப்பாங்க. ஃபிரௌன் கனவு ஒன்று கண்டான் தானே, குர்ஆன்ல இல்லை அந்த கனவு. ஃபிரௌன் கனவு ஒன்று கண்டா நெருப்புண்டு வருது, அப்படியே வந்து நெருப்பு வந்து என்ன செய்து மிஸ்ர் அப்படியே பத்த வைக்குது. என்னடா இது, எலும்பினத்தோட கூப்பிட்டான். ஏண்டா எல்லாட்டையும் மந்திரவாதி இருப்பான், சூனியக்காரன் இருப்பான், எப்படி மன்னர்கள்ட்ட. விளக்கம் சொன்னதோட ஒத்த சொன்னான், ஒரு பிள்ளையொன்று பிறக்க போகுது. சரியா சொன்னான் விளக்கம். இருப்பான், பிள்ளையொன்று பிறக்க போகுது, ஃபிரௌன் உண்ட ஆட்சி அழிய போகுது. அதனால தான் ஃபிரௌன் கேட்டா, ஆம்பளை பிள்ளையா பெண் பிள்ளையா? ஆண் பிள்ளை. பிறந்த 70,000 பிள்ளைகளை கொலை செய்தார். இந்த மன்னன் கனவை கண்டு பயந்துட்டார், மிஸ்ருடைய மன்னன். இது ஃபிரௌனுக்கு முந்தி உள்ள மன்னன். இவர்கள் எல்லாம் ஃபிரௌனுக்கு முந்தி வாழ்ந்த மன்னர் மிஸ்ருடைய. இன் குன்தும் லிர்ருயா தஅமுரூன், கனவுக்கு விளக்கம் தெரிஞ்சா சொல்லுங்கப்பா மன்னர் கேட்கிறார். இருந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு பதில் சொல்லிட்டாங்க. என்ன? காலு அத்காசு அஹ்லாம்,
அரசரே, இது சும்மா வந்து வந்து போகும், போய் கனவல்ல, இதுக்கெல்லாம் விளக்கம் தர்றதா? அஹ்லாம் அத்காசு அஹ்லாம் வமா நஹ்னு பிதஅவீலில் அஹ்லாமி பிஆலிமீன். எங்களுக்கு கனவுக்கு விளக்கம் தெரியாது அப்படின்ட்டார். இவன் இருந்தானே யாரு? சாராயம் புளிகிறவன் இருக்காரு, அங்க கண்டவர், ஜெயிலில் கனவு கண்டவர் இங்கே இருக்கிறார். وقال الذي نجا منهما, அந்த தப்பி வந்தவர் சொல்றார், وذكر بعد أمة أنا أنبئكم بتأويله فأرسلون. அவர் சொன்னாரு, என்ன கொஞ்சம் விடுங்க, நான் அந்த கனவுக்கு விளக்கத்தை எடுத்துட்டு வார் அப்படின்ட்டு உடனே ஓடுறார் ஜெயிலுக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்பதான் ஞாபகம் வரு. போய் யூசுஃபு அய்யுஹ சித்தீக், ஏண்டா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன விளக்கத்தை உண்மையா கண்டவரா இல்லையா? அதால உண்மையாளரே யூசுஃபே சொல்றார், அஃப்தினா ஃபீ சப்இ பகராத்தின் சிமான் يأكلهن سبع إجاف وسبع سنبلات خضر وأخر يابسات لعلي أرجع إلى الناس لعلهم يعلمون. அப்படியே சொல்றார் கனவு. யார் கண்டன்னு சொல்லல, யார் கண்டண்டு சொல்ல இல்லை. சொல்றார், 7 கொழுத்த மாடுகள் மெலிஞ்ச மாடுகளை சாப்பிடுது, 7 கதிர்கள், பச்சை கதிர்கள், காய்ந்த 7 கதிர். சொல்லுங்க இதுக்கு விளக்கம். ஏனண்டா மாட்ட கனவுல காண்றது நல்ல கனவு. மாட்டை கண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்டை கண்டாங்க கனவுல. நபியுடைய கனவுல அடுத்த கிழமை வரும். மாட்டை கண்டதோட சொன்னாங்க, உங்களுக்கு நலவு நடக்க போகுது. மாட்டை கண்ட நீ மாடாயிருவாயின்னு விளக்கம் சொல்லிடப்படாது மூட்டுத்தனத்தில். மாட்டை கண்டுட்டு வரார் ஒரு ஆள், நீ மாட்டை கண்டாயின்னு மாடு மாதிரி விளக்கம் சொல்லப்படாதான். விளங்குதா? மாட்டை கண்டா நல்லது, ஹைர், நலவு நடக்க போகுது. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கத்தையும் சொல்லிட்டாங்க. என்ன விளக்கம்? قال تزرعون 7 سنين دأبا, 7 ஆண்டுகள் நீங்க வெள்ளாமை செய்வீர்கள். فما حصدتم فذروه في سنبله إلا قليلا مما تأكلون. சாப்பிட்ற கொஞ்சத்தை தவிர மற்றது அப்படியே கதிரிலே விட்டுருங்க. விளக்கம் இதுதான். 7 காஞ்ச நெற்கதிர்கள், 7 நல்ல நெற்கதிர், பச்சையான கதிருக்கு விளக்கம் சொல்றாங்க. என்ன, நீங்க அறுவடை செய்யறதுல எல்லாத்தையும் அறுவடை செய்யாம கொஞ்சத்தை அப்படியே கதிரிலே விட்டுருங்க. அடுத்து சொன்னாங்க, ثم يأتي من بعد ذلك 7 شداد. அதுக்கு பிறகு 7 ஆண்டுகள் உங்களுக்கு வரும். 7 ஆண்டுகள் செழிப்பா வாழுவீங்க. திரும்ப 7 ஆண்டு. கொளுத்த மாடு நல்ல காலம், மெலிஞ்ச மாடு சோதனையான காலம், 7 கதிர்கள், பச்சை கதிர்கள் நல்ல காலம், காஞ்ச கதிர் சோதனையான காலம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு 7 ஆண்டுகள் வரும். ثم يأتي من بعد ذلك 7 شداد يأكلن ما قدمتم لهن إلا قليلا مما تحسنون. நீங்க சேர்த்து வச்சதை மட்டும்தான் சாப்பிடலாம், உங்களுக்கு வராது, பஞ்சம் வந்துடும். உடனே ஓடி வந்து இவர் மலிக்கிடம் கனவுடைய விளக்கத்தை சொல்றார். உடனே மலிக் சொன்னாரு, யூசுஃபை கூட்டிட்டு வா. ஏண்டா கனவு என்றா, وقال الملك ائتوني به, கூட்டிட்டு வால. فلما جاءه, இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்ட வந்ததோடு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயில விட்டு வெளியே வராம கேட்டாங்க, قال ارجع الى ربك,
கொஞ்சம் போய் கேளு மன்னரிடத்தில். ஃபஸ்அல்ஹுமா பாலுன் நிஸ்வத்தில்லாதி கத்தஅன ஐதியஹுன்ன இன்ன ரப்பி பிகைதிஹின்ன அலீம். இப்போ நான் பெண் சம்பந்தமாக தானே ஜெயிலுக்கு போனேன், அந்த பெண்கள் நிலைமை என்னன்னு கேளுங்க. இப்போ ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, சும்மா ஜெயிலிருந்து வரப்படாது, நான் நிரபராதி என்ற பெயருடன் ஜெயிலிருந்து வரோம். இந்த நேரம் நீண்ட சம்பவம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பெண்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம்ல தவறு இல்லை, எங்களில் தான் தவறு இருக்குது அப்படின்ட்டு. இப்போ மன்னர் சொன்னார், வகாலல் மலிக்கு தூனி பி அஸ்தக்லிசு லினஃப்ஸி, கூட்டிட்டு வாங்க, நான் எந்த பர்சனல் செக்ரட்டரியாக ஆக்க போறேன். ஒரு கனவு செய்கிற வேலையை பாரு, ஒரு கனவுடைய விளக்கத்தை பாரு. சொன்னாரு, قال إنك اليوم لدينا مكين أمين. யூசுப், எங்கட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி உங்களோட கையில் தான், எங்கட பொருளாதாரம் உங்களோட கையில் தான். ஏண்டா 14 வருஷத்தை செய்யணுமே, 14 வருடத்தை செய்யணுமே. அப்பதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, قال اجعلني على خزائن الأرض إني حفيظ عليم. முழு மிஸ்ருடைய பூமியின் பொக்கிஷத்துக்கு பொறுப்பாக என்ன ஆக்கு. இந்த ஆயத்தை வச்சு தான் உலமாக்கள் சொல்றாங்க, தகுதி இருந்தால் ஒரு விடயத்தை கேட்கலாம், எனக்கு தாங்க, ஊருடைய தலைமத்துவத்தை எனக்கு தாங்க, நான் செஞ்சு காட்டுறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களே, சோதனையான காலம், பிரச்சனையான காலம், நான் செஞ்சு காட்டுறேன், செஞ்சு காட்டினாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அது சம்பவம். இது குர்ஆன் சொல்லக்கூடிய 5வது கனவு. அதே மாதிரி நடந்துச்சு. 7 ஆண்டுகள் நல்ல காலம், 7 ஆண்டுகள் பஞ்சம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணினாங்க. அடுத்த 7 ஆண்டுகள் மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க ஆரம்பித்தாங்க. குர்ஆன் சொல்லக்கூடிய 6வது கனவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட கனவு. சூரா அன்ஃபால் 43வது ஆயத்தில், சின்ன ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், பத்ர் சம்பந்தமாக கனவு கண்டாங்க. إذ يريكهم الله في منامك قليلا إذ يريكهم الله في منامك قليلا. நபியே, உங்களுடைய கனவில் நாம் அவர்களை கொஞ்ச பேராக காட்டினோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருக்கு போக முந்திய கனவு கண்டுட்டாங்க. பத்ருக்கு போக முந்திய என்ன செஞ்சிட்டாங்க? நல்லடியார்கள் கனவு காணலாம், பயப்பட தேவையில்லை. விளங்குதா? கனவு சரியா நடக்கும், நல்லடியார்களுக்கு காட்டப்படும். நல்லடியார்களுக்கு கனவில் பல விடயம் காட்டப்படும். இந்த அறிவில்லாத சின்ன பபாகிரிக்கு பிள்ளைகள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க சமூகத்தில், குறமாத பிள்ளைகள்ங்கிறது. குறமாத பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் விளங்கப்படுத்த இயலாது, எல்லாத்தையும் விளங்கப்படுத்த இயல. பாவம், படிச்சில்ல, உண்டு படித்தது 2-3 பயானை கேட்டு படித்தது தான், அது வேற ஒன்றும் தெரியாது, அதால பிரச்சனை தான். இது குர்ஆன் சொல்லக்கூடிய 6வது கனவு. குர்ஆன் சொல்லக்கூடிய 7வது கனவு தான் இன்றைய தஃப்சீர். என்ன கனவு? 7வது கனவு, لقد صدق الله رسوله الرؤيا بالحق. அல்லாஹ் நபியுடைய கனவை உண்மைப்படுத்தினான். என்ன கனவு? لتدخلن المسجد الحرام إن شاء الله. இன்ஷா அல்லாஹ் நீங்க மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் நுழைவீர்கள். இதுதான் கனவு. ஏனென்றா கிட்டத்தட்ட 6 வருஷமாயிட்டு சொந்த ஊருக்கு போய் சஹாபாக்கள் மக்காலிருந்து வந்து எத்தனை வருஷம் மதீனாக்கு? 6 வருஷம் ஆகிட்டு. மக்கா உள்ளு போவையும் இல்லை. எவ்வளோ ஆசை வந்து வரும். உங்களுக்கு விளங்காது. கத்தாரில் இருக்கிறாக்கள்கிட்ட கேளுங்க, சவுதியில் இருக்கிறாக்கள்கிட்ட கேளுங்க. 6 வருஷமா ஊருக்கு வரலைன்னா கனவு காணுவார். ஊரில் சூரியன் உதிக்கிறது, ஊரில் சூரியன் மறைகிறது, அந்த பீச்சில் சுற்றிட்டு எல்லாம் ஒரு கனவுல ஓடும். இருந்தாக்களுக்கு தெரியும் அதெல்லாம். வருஷக்கணக்கு வருடக்கணக்கு ஊரை பிரிஞ்சு இருந்தவங்கள்ட்ட போய் கேளுங்க. அது
6 வருடத்துக்கு பிறகு கனவு காண்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபா உள்ளுக்கு போற மாதிரி. எப்படி காபா உள்ளுக்கு போறாங்க? ஆமினீன், அச்சமற்றவர்களாக, முஹல்லிகீன ரூஸக்கும், தலைமுடியை வலித்தவர்களாக, வமுகஸ்ஸிரீன், தலைமுடிகளை கட்டையாக வெட்டியவர்களாக, லா தகாஃபூன், பயப்படாதவர்களாக. இந்த கனவை கண்டதோட ரசூலுல்லாஹ்க்கு சந்தோஷமா இல்லையா? சஹாபாக்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, இப்படி ஒரு கனவு கண்டேன் அப்படின்றதோட சஹாபாக்களுக்கு சந்தோஷம். ரெடி ஆயிட்டாங்க, வாங்க போவோம். அப்ப எல்லாரும் 70 ஒட்டகத்தை எடுத்து குர்பான் கொடுக்க ரெடியாக்கி, ஹதிக்கு ரெடியாக்கி, எல்லாரும் இஹ்ராத்தை உடுத்துட்டு துல் ஹுலைஃபாவுக்கு வந்து தல்பியா ஓதி, மதீனாவுடைய எல்லாம் தானே துல் ஹுலைஃபா, தல்பியா ஓதி இப்போ வாராங்க சந்தோஷத்தில். எங்கே வாராங்க? மக்காக்கு. மக்காவுடைய தரீக் கதீம், தரீக் ஜதீத், பழைய ரோட் தான் மஸ்ஜித் ஆயிஷா ரோட். மஸ்ஜித் ஆயிஷா ரோட் இருக்குது, அது புதிய ரோட் இப்போ வாருது. பழைய ரோட் வந்து ஹுதைபியா. ஹுதைபியா கிட்ட வரும் பொழுதுதான் கேள்விப்படுறாங்க, முழு குறைஷியலும் சேர்ந்து இருக்கிறாங்க, உங்களை உள்ளுக்கு உடையலாது, உள்ளுக்கு உடையலாது. இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறது? அல்லாஹ் அவடத்தை சோதிக்கிறான். நபி அவங்க கனவை சொல்லித்தானே கூட்டிட்டு போனாங்க. அப்போ எல்லா சஹாபாக்களும் நபியில சந்தேகம் வருமா இல்லையா? அடே இவர் சொல்லித்தானே கூட்டிட்டு வந்தார். இடையில தடை செஞ்சதோட ரசூலுல்லாஹ் எவ்வளோ முயற்சி செஞ்சு பார்த்தாங்க. மேலுள்ள ஆயத்தெல்லாம் பார்த்தோம்னா கிடைக்கல, உடவே இல்லை. ஒப்பந்தம் எழுது, சரி ஒப்பந்தம் எழுதியாச்சு. என்ன சொன்னாங்க? இந்த வருடம் உங்களுக்கு வர இயலாது, அடுத்த வருடம் வாங்க. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு வாங்க, இது 6ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு துல்காதா மாதம் தான் போனது. சொன்னாங்க நீங்க வரணும் அடுத்த வருடம் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு துல்காதா. ஒன்றை விளங்குங்க, கனவு உடனே நடக்காது. சில சமயம் கனவு என்ன செய்யாது? தஃசீர் முடிய ஒவ்வொருத்தரும் ஒரு கனவோட வந்துடாதீங்க தயவு செஞ்சு, எல்லாரும் செய்வார். கனவுல வச்சுக்கொள்ளும், கனவு பாட முடியட்டும், அது போல டைம் கொடுப்போம். என்ன கனவை சொல்லிட்டு போகல உங்களுக்கு விளங்கிடும், இதை கண்டா இது, இதை கண்டா இது விளங்கிடும். அப்போ நீங்கள் விளக்கம் கேட்டு வர தேவையில்லை, விளக்கம் கேட்டு என்ன செய்ய தேவையில்லை, வர தேவையில்லை, உங்களுக்கே விளங்கிடும். அதெல்லாம் அதுவும் விளங்கல்லண்டா தான். ஏன்னா கனவுக்கு விளக்கத்தை சொல்லப்படாது, மருந்தைத்தான் கொடுக்கணும். என்னத்தை கொடுக்கணும்? ஒரு ஆள் கனவு கண்டு வரார், பல்லெல்லாம் உழுவுது ஹஸரத். அப்படியா? பல்லுழுதுண்டா என்ன கனவு? இஸ்திஃபார் செய். வேறு விளக்கம் சொல்லுவார், சதக்கா கொடு. ஏன்? விளக்கம் வேறு, வேற விளக்கம் அவைகளுக்கு. அந்த விளக்கத்தை சொன்னா நடந்துரும். விளக்கத்தை சொன்னா என்ன செஞ்சிடும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் வாரா, யா ரசூலல்லாஹ், என்ற கணவர் வியாபாரத்துக்கு போயிட்டார், நான் கனவுண்டு கண்டேன், என்னுடைய வீட்டில் உள்ள தூண் ஒன்று கீழே விழுந்துச்சு. என் கணவர் வியாபாரத்துக்கு போகும் பொழுது வயிற்றுல பிள்ளை எனக்கு, அந்த பிள்ளை கண் குருட்டு பிள்ளையாக பிறக்குது. கனவு பார்த்தால் எப்படி இருக்குது? நடுவில் உள்ள தூண் விழுது, பிள்ளை குருடா பிறக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்க சொன்னாங்க, உன்னோட கணவர் அவசரமாக திரும்பி வருவார் இன்ஷா அல்லாஹ், உனக்கு நல்ல ஒரு நல்ல பிள்ளை ஒன்று பிறக்கும். ஆனால் அந்த பொம்பளை கொஞ்சம் சந்தேகம், போயிட்டா. திரும்ப வாரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. இந்த கனவு தாரமி என்ற கிதாபில் வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க, சின்னால் தானே. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கனவை சொன்னாங்க. உடனே ஆயிஷா, உன்னோட கணவன் சரி மவுத், தூண் உழுதுட்டே, உனக்கு குருட்டு பிள்ளை ஒன்று பிறக்க போகும். இந்தத்தோடு அந்த பெண் அழத் தொடங்கிட்டான். இப்போ அந்த பெண் அழுது கொண்டிருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரார். வந்ததோட என்ன அழுகிறீங்க?
இப்படி தான் யா ரசூலல்லாஹ், உங்கள்கிட்ட சொன்ன கனவை ஆயிஷா கிட்ட சொன்னேன். நீங்கள் சொன்னீங்க என் கணவர் வருவார், எனக்கு நல்ல ஒரு பிள்ளை பிறக்கும். நீங்கள் இவர் சொன்னால் என் கணவன் மௌத்தாயிடுவார், எனக்கு ஒரு குருட்டு பிள்ளை பிறக்கும். நபியோ ஆயிஷா ஏன் இப்படி விளக்கம் சொல்கிறீங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. முதல் யார் விளக்கம் சொன்னாரோ அதுதான் நடக்கும் என்றார். ஒரு ஆள் தவறான கனவுண்ட கண்டுட்டு வாரார், கரைச்சப்படுத்துறார், இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. விளக்கம் சொல்றவர் மடேனாக இருக்க மாட்டார். விளக்கம் சொல்றவர் மடேனாக இருக்க மாட்டார். அவருடைய நலவான விளக்கத்தை சொல்லுவார். அப்ப நலவு நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது 7வது கனவு குர்ஆனுடைய கனவு கண்டு கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா நபி அவங்களும் நினைச்சாங்க நடக்கும். அங்க போனா தடை செய்யப்பட்டுட்டாங்க. தடை செஞ்சு 500 கிலோமீட்டர் போய் விஷயம் நடக்காம திரும்பினா எவ்வாறு இருக்கும்? இருக்காரு உமர் ரலியல்லாஹு விடுவாரா? உமர் ரலியல்லாஹு விடுவாரா? வந்தார். யா ரசூலல்லாஹ் அலஸ்னால் ஹக், என்ன நாங்க உண்மையில் இல்லையா? லிமத்தனியத்து ஃபீ தீனினா, ஏன் மார்க்கத்தில் எவ்வளவு கேவலத்தை எடுக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் நான் ஹக்கில் இருக்கிறேன், நான் ஹக்கில் இருக்கிறேன். சொன்னாங்க, நான் இந்த வருஷம் போகும்னு சொன்னேனா? இல்லையே, கனவோடு கண்டிருக்கிறேன் நான். ஏலா உமர் ரலியல்லாஹு போனார். அபூபக்கர் இஸ்லாம் உண்மைதானே, ஏன் இஸ்லாத்தில் கேவலத்தை எடுக்கணும்? அபூபக்கர் ரலியல்லாஹு அதே பதில் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன அதே பதிலை சொல்லிட்டு சொன்னாங்க, உமர் ரசூலுல்லாஹ்வை பற்றி பிடிச்சிக்க, அவர் ஹக்கில் இருக்கிறார். அதே மாதிரி இந்த கனவு ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு தான் நடந்தது. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு துல்காதா மாதம் அதே 1400 பேர் அல்ஹம்துலில்லாஹ் இந்த காபத்துல்லாஹுவை போய் தவாஃப் செய்தார்கள். முஹல்லிகீன ரஊஸஹும் வ முகஸ்ஸிரீன். சகோதரர்களே, ஆகவே இன்று இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய 7 கனவுகளை பற்றி நாங்கள் பார்த்துருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் கண்ட ஒரு 30-40 கனவுகள் இருக்குது, அவைகளை தொடருவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல அழகான கனவுகளை காணக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. இந்த ஓதின ஆயத்துகளை ஓதி பாருங்க.